அன்பு சகோதரர் நம்முடைய பாபு சேட் அவர்கள், ஒன்றிய தொகுதி முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு பொறுப்புகள் இருக்கக்கூடிய அனைவருக்கும் வந்திருக்கின்றனர். நீங்கள் அனைவருமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடமையும் பொறுப்பும் மிக முக்கியமாக இருக்கின்றது. அவங்க நீங்க அத்தனை நேரமே வந்து நீங்க வந்து உழைக்கும் வேட்புமனு தாக்கலாகிவிட்டது. வேட்பாளர் முன்பு சென்று வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறார். மக்கள் வாக்குகளை போடுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். ஆகவே நாம் செய்ய வேண்டிய பணி ஏதுமில்லை என்று நீங்கள் நினைத்து விட வேண்டாம். நாம் செய்ய வேண்டிய பணிகள் இன்னும் நிறையவே இருக்கின்றது. நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னாக்கா, அவரவர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளிலே அவரவர்கள் வீடுகளுக்கு சென்று அந்த வாக்குகளை சேகரிக்கக்கூடிய பணிகளை முறையாக அமர்ந்து பார்ப்பதில்லை. எல்லாம் அவசரப்படுத்த அனைத்து நீங்கள் சொல்லிட்டு நம்ம தண்ணி போயிட்டு இருக்கோம். அது அந்த காலத்தில் அது சரியா இருந்தது. இப்போ வந்து நாம என்ன செய்யறோம், என்ன செய்யலாம், நாம எப்படியெல்லாம் நம்முடைய திட்டங்கள் நாங்கள் இன்றைக்கு செய்திருக்கக்கூடிய சாதனைகள், எடப்பாடி இப்ப அறிவித்திருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன, இதெல்லாம் நாம் எப்படி நடைமுறைப்படுத்த போகின்றோம், இதெல்லாம் நீங்க வந்து உட்கார்ந்து பேசணும். அது என்ன நடக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. போறீங்க, நோட்டீஸ் கொடுக்குறீங்க, இதான் நடக்குது. நான் பார்த்துட்டு இருக்கிறேன். யாரும் வந்து உட்கார்ந்து ஒரு வீட்டுல உட்கார்ந்து எப்படி பார்த்து ஊர்ல என்ன நினைக்கிறீங்க, யார் என்ன பார்த்தா, என்ன பேசுறா, என்ன சொல்றாங்க, நம்ம ஏன் திமுக வராங்களா, ஓட்டு கேட்கறாங்கன்னா நீங்க என்ன சொல்றீங்க, யார் போய் ஓட்டு கொடுத்தாலும் என்ன சொல்லுவாங்க, வீட்டுல போடுறோம் ஒரே வார்த்தை தான், உங்களுக்கு போடுறோம் வடிவேல் சொல்ற மாதிரி யாருக்கா போட்டேன் அப்படிங்கிறத வந்து எல்லா இடத்துலயும் அதுதான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா நான் வந்து அவங்க வந்து கண்டிப்பா சொன்ன, அதாவது சமாதானப்படுத்தினா அவங்ககிட்ட உட்கார்ந்து உள் மனது ஆள் மனதுல அவங்க என்ன மாதிரியான மனசுக்குள்ள நினைக்கிறாங்கிறத நீங்க வந்து தெரிவிக்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய நல்லாசியோடு இன்றைக்கு மாண்புமிகு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் அஇஅதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியுடைய வேடசந்தூர் தொகுதி வேட்பாளராக உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு மேலே அமர்ந்திருக்கிற நம்முடைய மூத்த கழக முன்னோர்களுடைய நல்வாழ்த்துக்களோடும் என்னை அறிவித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்த அறிவிப்பு வெளியான நாளிலிருந்து உண்மையான அதிமுக தொண்டர்களுடைய திறமை என்ன, அவர்களுடைய வேகம் என்ன, அதிமுக தொண்டன் வேட்டியை மடிச்சுக்கிட்டு களத்தில் இறங்கினா என்ன கிரியேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பணத்தை மட்டுமே நம்பிட்டு இருந்த திமுக இன்னைக்குதான் நீங்க காமிச்சிருக்கீங்க. அநியாயத்துக்கு அமைதியா இருந்திருக்கீங்க. நாங்கெல்லாம் உண்மையிலே யோசிச்சுட்டு இருந்தோம், ஒரு 5 வருஷம் எதிர்கட்சி மாநில கொஞ்சம் சோத்துக்கூடாது அப்படி இப்படின்னு போட்டு எழுச்சி போயினா அது இதுன்னு கூட்டம் போட்டோம். நீங்க எந்த ரியாக்ஷன் காட்டல, எல்லாத்துக்கும் வந்துட்டு போயிட்டு தான் இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு ஒரு 10 நாளா நீங்க விட்டு ஆட்டுல யாருக்கும் எந்த பெரிய உதவின்னு ஆரம்பிக்கவே இல்லை. ஆனா ஒவ்வொரு ஊர்லையும் தொண்டன் என் கட்சியில இந்த தடவை தோத்தா என்னை ஏளனமா பார்த்துருவான், திமுக வேரோடு வேரை மண்ணோடு பிடுங்கி எறிகிற வரைக்கும் ஊழலை ஒவ்வொரு கட்சிக்காரங்க உண்மையிலே என்னுடைய வணக்கத்தை உங்களுடைய பொறுப்பாளர்கள் வைக்கணும். அண்ணன் சொன்ன மாதிரி முக்கியஸ்தர்கள், விஐபிக்கள், கிளைச்சலாளர்கள் வந்திருக்கீங்க. எல்லா நிலையும் மேல தொகுதி பொறுப்பாளருக்கு பஞ்சாபன் டிசிஆர் ஆரம்பிச்சு ஒன்றிய நகர செயலாளர்கள், மாற்றுக் கட்சி நண்பர்கள், மூத்த கழகத்தினுடைய நிர்வாகிகள், விருப்பப்படுத்தி தந்த நிர்வாகிகள், முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற மகளிர் என்று பேர் சொன்னா ஒருத்தர் பேர் கூட விடக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய பணியை, இந்த இயக்கத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கைமாறை இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிகழ்வுகளை எல்லாம் அழைத்து இந்த பணிமனையை திறந்ததிலே உள்ளபடியே மிக்க மகிழ்ச்சி. இந்த விழாவிற்கு வருகை தந்து சிறப்புரையாற்றி இருக்கிற நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தென்னப்பட்டி பழனிசாமி அவர்கள் இதெல்லாம் பேச வாய்ப்பளித்துவிட்டு களத்திலே மிகவும் எழுச்சியோடு பயணித்துக் கொண்டிருக்கிற மாவட்ட விவசாயிகளுடைய செயலாளர் அன்புக்கிலேயே அண்ணன் டி.சி. ராஜமோகன் அவர்களுக்கும் நல்ல இந்த நிகழ்வினை குறுகிய காலத்தில் ஒரு 2 நாள்ல ஏற்பாடு பண்ணி முடிக்க வேண்டிய ஒரு சூழலாய் பெற்று அன்புக்கிலேயே சகோதரர் ஜான்போஸ் அவர்கள், அவருக்கு உறுதுணையாக அந்த சகோதரர் பாப்சேட் அவர்கள்
மிக துரிதமாக இந்த பணிமனையை தயார் செய்திருக்கிறார்கள். அவருக்கும் வருகின்றிருக்கக்கூடிய ஒன்றிய கிளை செயலாளர்கள் வந்து சகோதரி பழனியம்மாள் அவர்கள், ஒரு அண்ணன் நம்முடைய லட்சுமணன் அவர்கள், தண்டாயுதன் அவர்கள், மலர்வன் அவர்கள், பெருமாள் அவர்கள், நகர செயலாளர் அண்ணன் அறிவாளி அண்ணன் அவர்கள், பிடிஆர் பாலசுப்ரமணியன் அவர்கள், அன்புக்குரிய சகோதரர் மணிமாறன் அவர்கள் மற்றும் உடைய KP ராமசந்திரன் அவர்கள், மாவட்ட கவுன்சிலர் சிவகுமார் அவர்கள் உள்ளிட்ட இங்கே பிஜேபி வருகின்றிருக்கக்கூடிய பூபதி அவர்கள், கணேசன் அவர்கள், பாமகவுடைய பிரதிநிதியா இன்னைக்கு எல்லா பாயிண்ட்லயும் அவருடைய குரல் சிம்ம குரலாக இன்னைக்கு ஒழித்துக் கொண்டிருக்கிறது. மிக சிறப்பான கருத்துக்களை இங்க எல்லோருக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இங்க வந்திருக்கிற அனைவர் மற்றும் முன்னால் அமர்ந்திருக்கிற எல்லாருடைய பெயரையும் சொன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் விடுபட்டுரும். அதனால அது கூர்ந்து உங்களுடைய அத்தனை பேருடைய பெயரையும் நீங்கள் சொன்னதாக நான் கேட்பதெல்லாம், முன்னாடி இருக்கிற நிர்வாகிகள் நான் மன்றாடி கேட்பதெல்லாம், நீங்க தனியா கஷ்டப்படாது. ஒரு டீக்கெட்ல உட்காந்து எல்லாத்துக்கும் போன் அடிங்க. நீங்க 5 பேரை கூப்பிட்டீங்கன்னா நிச்சயமா 25 பேர் வந்துருக்கணும். தைரியமா எல்லாரும் தில்லை பிரச்சா அண்ணன் சொன்ன மாதிரி வீட்டு போய் நம்ம வெறுமன ரோட்ல திமுக கோஷம் போட்டு போறான். அது பூரா டாஸ்மாக்ல 20 ரூபாய் சேர்த்துவாங்க. அது அப்படிதான் ஓடும். விரயமானாத்தான் அதுக்கு கணக்கு தனி. இது பூரா உடச்ச காசு. நீங்க சொந்தமா சம்பாதிச்ச காசு கை காசு போட்டு நீங்க கட்சியை காப்பாற்றுங்க ஓடிட்டு. நாங்க பண்றது ஒரு நோக்கம் இருந்தா கூட ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு அப்படி வேகமா இருக்கு. அதனால வேஸ்ட் பண்ண வேண்டாம். அவன் திரியல் வெயில் அலையட்டும். 3 திசையில போடணும். கிழக்காம ஒண்ணு, தெற்காம ஒண்ணு, மேற்க. நம்ம எந்த திசையில போடணும். ஒரு வீட்லயும் 2 பக்கம் வீடு இருக்கா. இங்கிட்ட 5 பேர், இங்கிட்ட 5 பேர், வீட்டுக்கு உட்கார்ந்து திமுக பிரச்சாரம் பண்ணுங்க. திமுக வேண்டான்னு நீ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க சொல்றாங்க, தம்பி போப்பா, இதுக்கெல்லாம் இன்னொரு தடவை வாய்ப்பு கொடுத்தா 4 வேகமா போயிரு, நீ பேசாம போப்பா, நான் மாட்டுக்கிறேன். இந்த எழுச்சியை நம்ம வெற்றியை மாத்தலன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு திமுகவுக்கு எதிராக இருக்கிற எதிர்ப்பலைய அதிமுகவுக்கு சாதகமான ஆதரவலையாக நாம் மாற்றவில்லை என்று சொன்னால் இன்றைக்குமே நமக்கு வெற்றி கடினமாயிரும். அதனால தயவு செய்து ஜஸ்ட் 10 days 10 நாள் தூங்க கூடாது. காலையில எத்தனை மணிக்கு எதிர்த்தாலும் கூட்டம் வரலையா 2 VIP போய் பாருங்க. அந்தந்த பூத்துல முக்கியஸ்தர் இருப்பாங்க. இப்ப பரமசிவன் தான் போய் பார்க்கணும், பரமசிவன் தான் போய் சாதனை போடணும் இல்லை. அதெல்லாம் திமுக தான் அப்படி. இங்க எல்லாருமே ஒண்ணுதான். முகம் தான் நான் பேருக்கு 10 பேர் ரேட் பண்ண கட்ட முடியாது, 10 MLA உருவாக்க முடியாது. அதுக்காக உங்க சார்பா ஒரு பேரு தான் இந்த பரமசிவம் இல்லையா. அத்தனை பேருக்கும் அனைவருக்கும் என் சார்பாக ஒரு கிளைச்சாளர் போய் ஒரு முக்கியஸ்தரை பார்த்து மரியாதை செய்தால் கூட அதை ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன்னா அதிமுக கட்சி அப்படிப்பட்ட கட்சி. அண்ணன் சொன்னாங்க, பிஜேபியை பார்த்து முடிச்சுங்க, முக்கியஸ்தர்களை பாருங்க, இன்ஃபுளுன்சியல் வாக்காளர் யாரை பார்த்தா ஒரு 25 ஓட்டு 50 ஓட்டு கிடைக்கும். அவங்க வீட்டுல போய் உட்கார்ந்து ஒரு மரியாதை செய்யும். 10 நாளைக்கு யாரும் அவரவர் பூத்தை விட்டு வெளியே வராது. அந்த பூத்துல வேலை பாருங்க. தயவு செய்து என் கூட பிரச்சாரத்துக்கு வரும்போது கூட நாங்க 3-4 வண்டிக்கு மேல வேண்டாம்னு சொல்லுவோம். அண்ணன் பழனிசாமி இருக்காங்க, அவங்க வடமதுரை பார்த்துட்டு இருக்கேன். தேவைப்படும்போது வண்டியில் ஏறாங்க. டக்குன்னு அடுத்த பாருங்க டிசிஆர் போய் ஒரு ரவுண்ட் 500 பாக்குறாரு, குஜிலி மேல பாக்குறாங்க, அண்ணனோட பேசிக்கிறாங்க. நேரம் வரும்போது வண்டியில் இருக்கிறாங்க. நாம எல்லோரும் அந்தந்த பூத்துல மிக கவனமாக நாம சேர வேண்டும். அந்தந்த ஒன்றிய நகர நிர்வாகிகள், குறிப்பா ஒன்றியத்துல சாதனை செயலாளர் இருப்பாங்க, அவைத்தலைவர், பொருளாளர், ஒன்றிய செயலாளர் கீழே எல்லா வார்டிலையும் 9 பேர் இருக்காங்க. அந்த நிர்வாகிகள் எல்லாம் அவரவருடைய ஒன்றியத்துல அவரவருடைய நகர பகுதிகளுக்குள்ளே இருங்க. எல்லா ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் ஒரே ஒரு வேண்டுகோள், சாதனை செயலாளர்கள் பெரிய முக்கியஸ்தர்களுக்கு பொறுப்பு கொடுக்கும். இந்த பூத்துல அந்த பூத்துக்கு போய் நோட்டை வெரிஃபை பண்ணி வாங்கி சொல்லுங்க. தயவு செய்து நீங்க பொறுப்பு போட்டீங்கன்னா மட்டும்தான் உங்க பணிகள் எளிதாக முடியும். இன்னும் ஓரிரு நாட்களுக்குள்ள இன்னும் பழக்கம் அதிகமாகும். தயவு செய்து இந்த நோட் எழுதுறது 5 பேப்பர் கொடுத்தாங்க. இளைஞர்களுடைய வாக்கு அண்ணன் சொன்னாங்க, டிவிகேவுடைய வாக்கு சிதற போகுது. நிச்சயமா இருக்கு. விவரம் தெரியாதனாலதான் அங்க ஓட்டு போகுது. விவரம் தெரிஞ்ச யாரும் போடுறது. அதனால ஒரு பூத்துக்கு 5 தம்பிகள் இளைஞர்கள் ஒரு 25 வயசு குட்டி பசங்களை எடுக்க சொல்லிருக்கோம். நம்ம வீட்டுக்குள்ள இருந்தாலும் பரவாயில்ல. அந்த 5 பேர்கிட்ட ஜாப்தாவை ஜெராக்ஸ் போட்டு கொடுத்துருங்க. நீ யாரையுமே பார்க்க கூடாது. 25 வயசு கீழே இந்த ஜாப்தால யார் பேருக்கு 25 வயசு நீ எழுதி போட்டா போட்டிருக்கோம். அந்த பையனை பூரா நீ பார்த்து, அது 100 பேர் இருந்தாலும் சரி, ஒரு பூத்துல 50 பேர் இருந்தாலும் சரி, வேற எந்த வேலையும் நீ செய்ய வேண்டாம்னு சொல்லணும். அந்த 25 வயது 5 பசங்க போய் ஒரு 50-100 பேர்த்த பார்த்து அதுல வெறும் 10 ஓட்டு வந்தா கூட, வெறும் 10 ஓட்டு வந்தா கூட நமக்கு 3270 ஓட்டு வந்ததாக. ஏன்னா ஒரு பூத்துல 10 ஓட்டுனா 327 பூத்துல 3270 ஓட்டு. இந்த பணி நாங்க ஏற்கனவே ஃபார்ம் கொடுத்துட்டோம். ஒன்றிய செயலாளர் கூட ஃபார்ம் கொடுத்துட்டாங்க. அந்த 5 பேரை கண்டுபிடிங்க. நம்ம வீட்டுக்குள்ள இருக்கா, எங்க அக்கா பையன் இருக்காங்க வச்சுக்கோங்க. ஏன்னா அதிமுக அக்கா ஓட்டினாதான் போய் தேடி பிடிப்பாங்க. தொட்டப்பட்டிங்க ஊரு, நான் பெருமைக்காக சொல்றேன்.
அநேக நாட்கள்ல அது டிஎம்கே கோட்டைன்னு அவங்களாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. நாங்களும் ஆமா அப்படித்தான், நம்ம கம்மியா தான் ஓட்டு வரும்னு நினைச்சிட்டோம். இன்னைக்கு அந்த தேர்தல் பரப்புரையில 500 பேர் நிற்கிறோம், அதுல 200 பேர் யங்ஸ்டர். அத்தனையும் நாட்கள் கூட வந்து கொடியா ஆட்டினா எங்களுக்கு என்னடா நடக்குது, எழுச்சினா இப்படிதான் இருக்குமோன்னு யோசிச்சு. அப்படிப்பட்ட இளைஞர் பட்டாலும் இன்றைக்கு நமக்காக காத்து கிடக்குது. அவர்களை போய் நீங்க தட்டி விடுனா போதும். தட்டி கூட வாங்க. அவங்க திமுக படிக்கல, ஆனா திமுக கூப்பிட மாட்டேங்கிறாங்க. சரி டிவி சரி நான் இதுதான் பிரச்சனை. நம்மளை பிடிக்காம யாரும் கல்வி இல்லை, நாம நெருங்கினா போதும். அதே மாதிரி மகளிர் வீட்டுக்கு 5 லேடிஸ், உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் நாங்க ஒரு 4 நாள் செய்ய ஆரம்பிச்சோம். 5 லேடிஸ் அந்த வீட்டுல இருக்க மகளிரை கூட சந்திக்க பெரிய மாற்றம் வரும். உங்களுக்கு அவங்க ஐடியா கொடுப்பாங்க. நிச்சயமா நம்முடைய வெற்றி உறுதி செய்யப்பட்ட வெற்றி, வெற்றி உறுதி செய்யப்பட்ட வெற்றி. முதலமைச்சர் 6 மாசத்துக்கு முன்னாடி மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, நமக்கு தான் தெரியாம இருந்துச்சு. நம்ம தான் திமுக பார்த்து அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம், நம்மால் தான் விளம்பரம் பண்ணிட்டு, நம்ம தான் திமுகவுக்கு விளம்பர தூதராக. அந்த வேலையை இன்னையோட நிறுத்தி நம்மளை பார்த்து அவங்க பயந்துட்டு இவர் என்ன வியூகம் போடுறாங்க, என்னடா நம்ம முக்கி கொடுக்குறோம், ஆள் வரமாட்டேங்குது. இவங்க சும்மா துண்டை போட்டு விசில் எடுத்து ஒண்ணும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆழத்துல இருக்கிறாங்க, கேட்டா 500 பேர் 300 பேர் 200 பேர். பல்வேறு டெக்னிக்ஸ் நடராஜன் இங்க வந்து. ஆக எதற்காக சொல்றேன்னு சொன்னா, எதிரிகள் நம்மை பார்த்து பயந்துட்டு இருக்காங்க, என்ன வியூகம் நாம போட்டிருக்கோம். நீங்க அவங்களை பார்த்து இது செய்யறாங்க அது செய்யறாங்க இப்படி பண்றோம் நம்ம யோசிக்கவே வேண்டியது. ஆனா வாங்க வாங்க எதுக்கு நீங்க ஒரு ஆளுமே மிஸ்ஸிங் இப்ப திறக்கிறது அப்பா காலத்துல எம்ஜிஆர் காலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு இன்னைக்குதான் எம்ஜிஆர் பூரா வெளியில வந்திருக்காங்க. இந்த படையை தோற்கடிப்பதற்கு இந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய உண்மையான படை. இந்த படை நிச்சயமா சொல்லுங்க. எம்ஜிஆர் ரசிகர் கூட அதிமுக போட்டிக்கு வந்தாங்க, தைரியமா மிகச் சிறப்பாக செயலாற்றக்கூடியவர். பாம் சைடு கல்லாம் விரல விட்டு ஆற்றலுக்கு ஒரு ஆள் வந்து அற்புதமான பணியாளர். காங்கிரஸ் ஒன்றிய துணைத் தலைவர் அன்பு அண்ணன் அவர்கள், குமரவேல் அண்ணன் அவர்களுக்கு அண்ணன் டி.சி. ராஜ்மோகன் அவர்கள் இப்போது சால்வை அணிவித்து அவர் இயக்கத்தில் இணைத்துக் கொள்வார். அப்படியே இல்லை, அப்படியே உட்கார்ந்து அப்படியே உட்கார்ந்து அவ்வளவு 2 நிமிஷம். நன்றி. அதே போல வழக்கறிஞர் பிரிவிலிருந்து நிறைய வழக்கறிஞர்கள் நம்முடைய தொண்டர்களுக்கு பாதுகாப்பா வந்திருக்காங்க. அப்படி மலைச்சிங்களும் ஒரு மிஸ் வழக்கறிஞர்கள் அனைவரையும் வருக வருக என தாய்மார்கள் எல்லாம் வந்து ஒட்டி சேவல் வந்திருந்தாங்க, கூட கூட்டிட்டு போயிருந்தோம். அவங்க எல்லாம் கையை பிடிச்சி சொல்றாங்க, எங்களை நீங்க அப்படி தப்பாவே நினைக்க வேண்டியதில்லை, நிச்சயமா இந்த தடவை எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர். நீங்க வந்து நாங்க உங்களை விட்டுட்டோம்னு நினைக்காது, இதே வார்த்தை சொன்னாங்க, நாங்க உங்களை கைவிட்டுட்டோம்னு நினைக்க வேண்டாம். அது சில அரசியல் சூழல் அப்படி இருக்குது. இந்த தடவை வேடசந்தூர்ல ரெட்டலை ஜெயிக்குது, போயிட்டு அதே மாதிரி இன்னைக்கு வேடசந்தூர்ல வேடசந்தூர்ல இன்னைக்கு வந்து ரம்ஜான் நேரத்துல நம்ம மக்களை சந்திச்சோம், இஸ்லாமிய சொந்தங்களை சந்திச்சோம். அவ்வளவு மகிழ்ச்சி. வீடு வீடா போய் சந்திச்ச போது அவர்கள் இடமிருந்து கிடைத்த அன்பு என்பது எம்ஜிஆர் போட்ட விதையும் அம்மா போட்ட விதையும் சரியான டைரக்ஷன்ல வளர்ந்து பெரிய வெளிச்சமா எல்லா ஜாதிக்கும் எல்லா மதத்திற்கும் அனைத்து தரப்புக்கும் நிழல் தருகிற மரமாகத்தான் வளர்ந்திருக்கிறது. அதாவது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் எம்ஜிஆர் பாடினதுக்கு ஏற்ற மாதிரி அத்தனை பேரும் பாராட்டுகிற இயக்கமா இந்த இயக்கம் இருந்திருக்குங்கிறத அவர்கள் காட்டி அன்புல தெரிவிக்கிறது. எத்தனை அரசியல் சூழ்ச்சிகள் சிறுபான்மை மக்களை நம்மிடமிருந்து பிரிப்பதற்கு நடந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த சூழ்ச்சிகளை முறியடித்து இருக்கிற தொண்டர் படை இருக்கிற கழகத்தினுடைய மூத்த முன்னோடியினுடைய ஆளுமை ஆலோசனை அத்தனையும் பெற்று இந்த இயக்கம் அனைவருக்குமான இயக்கமாக வெற்றிகளை வேடசந்தூரில் போடும் ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் நகரத்துக்கும் அங்கங்க ஒரு பொறுப்பாளர். ஏன்னா இந்த நேரத்தில் எல்லா பணிகளையும் ஒன்றிய செயலாளர் நேராக செய்ய முடியாது. ஆங்காங்கே இருக்கிற நம்முடைய கட்சி நிர்வாகிகள் நம்முடைய நண்பர்களை உதவியா போட்டிருப்போம்.
கழக தோழர்கள் ஒன்றிய செயலாளர் கூட அந்த பொறுப்பாளர்கள் வரும்போது நீங்கள் அவர்களுக்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும். இங்க இருந்து இப்போ உதாரணத்துக்கு வேலை எரியூர் எடுத்தீங்கன்னா வேலை சொல்ல 2 கழக நிர்வாகிகள் அங்கே போட்டிருக்கோம். அது எல்லாமே வேகப்படுத்திருக்காங்க. பணிகளை வேகப்படுத்தணும். ஒரு நோட்டை வாங்கினா டக்குன்னு அவங்க போவாங்க. 2க்கு 3 பேரா இருக்கும்போது 3 வார்டு சீக்கிரம் போய் பார்த்துடலாம். எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், நீங்க எல்லோருமே மக்களை நல்ல பொறுமையா இப்ப நோட் எழுதிருக்கீங்க, குடும்ப வாரி எழுதிருக்கு. அது எழுதுனது உட்கார்ந்த இடத்துல எழுதினா கூட பரவாயில்ல. இதை சாக்கா வச்சு எல்லா குடும்பங்களையும் நேரில் சந்தித்து அந்த வீட்டுல ஒரு தடவையும் நாம வாக்கு சேகரிக்க வேண்டும். ஸ்டிக்கர் வந்துருச்சு, நோட்டீஸ் ஒரு தடவை வந்துருச்சு, அடுத்து 2வது முறை வர இருக்கிறது. துண்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு சப்ளை பண்ண சொல்லியிருக்கு. எந்த இடத்துலையும் இந்த 10 நாள் தொழில் வந்துடுறாங்க. உடல் உழைப்பு தான், மனசை மட்டும் ஸ்ட்ராங்கா வச்சுங்க. 100% இல்ல 200%. எத்தனை பொய் வாக்கியங்கள் கொடுத்தாலும், எத்தனை பணத்தை செலவழித்தாலும் திமுகவை மக்கள் இந்த தேர்தலில் வெறுத்து ஒதுக்க போவது இதுவரை இப்படி ஒரு எழுச்சியை பார்த்ததில்லை. இந்த எழுச்சியை வெற்றியாக மாற்றுகிற பொறுப்பை உங்கள் பொறுப்பாளர்களே, இந்த இயக்கத்தினுடைய ஆணி வேர் என்று அடிக்கடி நான் சொல்லுவேன். நீங்க போட்ட மேடையில தான் இன்னைக்கு நாங்க நின்று பேசிட்டு இருக்கோம். நீங்க உழைச்சு கொடுத்த அந்த வெளிச்சத்துல தான் நாங்க எங்க முகம் தெரிஞ்சிட்டு இருக்கு. இந்த உழைப்பு, இந்த வேலைமை, இந்த அத்தனையும் உங்களுக்கு சமர்ப்பணம். இனி வரும் காலம் ஆளுங்கட்சியா அடுத்தது 16-21 ஆளுங்கட்சி வேற, இப்ப 2.0 ஆளுங்கட்சி வேற மாதிரி இருக்கும். தொண்டர்களுக்கான ஆளுங்கட்சியா இருக்கும், நிர்வாகிகளுக்கான ஆளுங்கட்சியா இருக்கும். நிச்சயமா மகிழ்ச்சியோடு மக்கள் பணி செய்ய போறோம். மக்கள் நம்மை போற்ற போகிறார்கள். மக்களுக்கான இயக்கம் அதிமுக. இந்த கட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம நிம்மதியா இருக்கோம். இந்த கட்சி வந்ததுக்கு அப்புறம் கூட்ட நேரத்துல வந்து நிக்கிறாங்க கட்சிக்காரங்கன்னு இன்றைக்கு நம்மை பாராட்டுகிற நாள் சரியாக 23ஆம் தேதி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நாள் தொடங்கும். அனைவருக்கும் இந்த நேரத்தில்